ஸ்ரீனிவாசன் உண்மையே நடிக்க ஒத்துக்கிட்டேன். இந்த கேரக்டர் அவங்களுக்கு பாதகமாக இருக்கணும் ஒரு சின்ன டவுட் இருந்தது. லொக்கேஷனுக்கு போனேன். பா விஜய் வந்து நான் சொன்னேன் அந்த டைலாக் பா விஜய இல்லை ஓஷோவும் ஜெயகிருஷ்ணன் விஜய் சேர்ந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு அந்த டைலாக் அமைஞ்சிருந்தது. சுபாஷினி மேடம் நிறையா நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. இந்த படத்துல தேசிய விருது வாங்க வேண்டியவர் வந்து என்னுடைய அன்பு நண்பர் ஒய்ஜி மணிகண்டன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச 2 நடிகர்கள், நடிகர் சிவாஜி, நகைச்சுவை மன்னன் நாகேஷ் சார் அவர்கள். நாகேஷ் சார் பார்த்தியா அவர் பாராட்டணும்னா காதலிக்கு நேரங்களில் ஒரு வசனம் பேசுவார் நாகேஷ் சார். யுவர் புதிய லாயர் ஒய்ய லாயர் ஈவன பாடலாம் ஒய் பாடலாம் இவ்வாறு நாயக்கர் நீ ஒரு நடிகர் அப்படிங்கிற அதை சொல்லிதான் மகன் சார் நான் பாராட்டுறேன். நீங்க ஒரு அற்புதமான முழுமையான நடிகர். சில சமயத்தில் நம்மளுக்கு புத்தகம் ஊற்றி விட்டுருவாங்க நகைச்சுவை நடிகர் அப்படின்னு. இப்போ அதுலேருந்து பல நகைச்சுவை நடிகர்கள் காமெடி ஆக்டர்ஸ் வெளியே வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு நீங்களும் வந்துருவீங்க தேசிய விருதோட. அப்படி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னொருத்தர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் நினைச்சிருக்காரு தலைவாசல் விஜய். எனக்கு முதலே இந்த புது கதையை சொல்லியிருந்தேன். நான் அவங்க சார் நான் தலைவாசல் விஜய் கேரக்டர் பண்ணுற சார் சுரேஷ் குமார் சார் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி எங்பர் அண்ட் ஆதித்யாவும் ரம்யா பாண்டியனும். ரம்யா பாண்டியன் வந்து இந்த 2 ஜாம்பவான் 3 ஜாம்பவான், இந்த பக்கம் ஒய்ஜி மகேந்திர சார், அந்த பக்கம் சுபாஷினி மேடம், தலைவாசல் விஜய், இவங்களுக்கு நடுவில் ஒரு படையப்பா ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு பூண்டு விளையாடுறாங்க. சூப்பர் ரம்யா, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து தேவாசர் மியூசிக் நான் ஓகேங்கிறது தெரியும். நான் நினச்சிட்டு வந்து நான் டப்பிங் பேசணும்னா சுரேஷ் குமார் சார் வந்து சார் கிளைமேக்ஸ் வந்து பாரு என்ன பண்ணாரு. கிளைமேக்ஸ் நான் அந்த ஒரு சாங்கோட ஒரு கிளைமேக்ஸு என்னை அறியாமல் மறந்துட்டார். இது நடந்தது. எனக்கு அப்பவே நினச்சிட்டு இது ஒரு சிந்து கோயிலி மாதிரி சங்கராபரணம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்பவே இருந்துச்சு. அப்புறம் ஃபுல் படத்தை போய் பார்த்தோம். என் கூட என்னோட கசின் பிரதர் முத்து வந்திருந்தாரு. நான் படம் பார்த்துக்கிறேன். அப்பப்போ சைட்ல இருந்து சவுண்டு என்னடான்னு பார்த்தேன். அவரு நம்ம கசின் போது அவரு கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிருக்குல்ல. அவர் அப்பப்போ கண்ணாடியை கண்ணி விட்டு கண்ணை துவச்சிட்டு படம் பார்க்கிறார். நான் அப்பவே நினைச்சேன் படம் டெஃபினட்டா ஹிட்டு. அதுக்கான அறிகுறிகள் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டூ மச் ஆஃப் ஹீரோயிசம் படத்தை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற நிலைமை மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன் படம், இப்போ மெட்ராஸ் மேட்னி, இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னைக்கு என்ன சோசியல் மீடியா